சமீபத்தில் உடல் பருமனை குறைக்க செய்கிற பேரியாட்ரிக் அறுவை சிகிச்சையில புதுச்சேரியை சேர்ந்த ஒருத்தர் உயிரிழந்த விவகாரத்தில் 2 மருத்துவர்களை 3 மாதங்களுக்கு இடைநீக்கம் செஞ்சிருக்கு தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில். இது ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கைன்னு பார்த்தாலும் தார்மீக ரீதியா மருத்துவ கவுன்சிலின் செயல்பாடுகள் மேல சந்தேகத்தையும் பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. அறுவை சிகிச்சையில நோயாளிகள் இறக்கிறதுன்றது அரிதான விஷயம் இல்லை. அதுவும் உடல் பருமன் மற்றும் இதய அறுவை சிகிச்சையில எப்பவுமே அதிக ஆபத்துகள் இருக்கு. எந்த மருத்துவரும் ஒருத்தரை கொல்லணும்னு அறுவை சிகிச்சை செய்ய மாட்டாங்க. அப்படி பண்ணா அவங்க மெடிக்கல் எத்திக்ஸ் மற்றும் வேலையின் எதிர்காலமே பாழாகிடும்ன்ற அச்சமும் குற்ற உணர்வும் நிச்சயம் இருக்கும். ஆனா எந்த அச்சமும் இல்லாம ஏழை எளிய மக்களோட கிட்னி திருடப்பட்டதுன்னு தெரிஞ்சும் அறுவை சிகிச்சை பண்ண மருத்துவர்களை 3 மாசம் இல்ல ஒரு நாள் கூட இடைநீக்கம் செய்யாதது ஏன்ற கேள்வி எழுது. அந்த மருத்துவர்கள் யாருன்னு பெயர் கூட வெளியிடாம பாதுகாக்கிறது இன்னும் கொடுமை. ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாம விசாரணைக்கு முன்னாடியே உச்சநீதிமன்றத்துக்கு ஓடி மருத்துவமனையையும் அதோட உரிமையாளரான திமுக எம்எல்ஏ கதிரவனையும் இந்த அரசு காப்பாற்ற துடிக்கும் போது இந்த மருத்துவ கவுன்சில் வாய் மூடி அமைதியா வேடிக்கை பார்த்தது ஏன்? சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை இல்லை, தார்மீக ரீதியாகவும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இது எப்படி நியாயமாகும்? சின்ன தவறுகளுக்கு பெரிய தண்டனையும் பெரிய தவறுகளுக்கு சலுகையும் வழங்குறது தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலோட இரட்டை நிலைப்பாட்டையே காட்டுறதா சொல்றாங்க மருத்துவர்கள். இந்த நிலைப்பாடு மருத்துவர்களோட மனப்பான்மையை பாதிச்சு நோயாளி மருத்துவர் உறவையே சீர்குலைக்கும் அபாயம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ரேணு வாசன்.